இந்த அருமையான காலை வேளையிலும் கூட தேவன் தாமே நமக்கு உண்டாக்கி கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, நல்ல ஜீவனுக்காக, நலத்துக்காக நாம் தேவன் நன்றியுள்ளா இருப்போம். உண்மையாகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். வானொலியினூடாக, இந்த அலைவரிசையினூடாக நாம் இணைந்திருக்கிறோம். இதற்காக பிரயாசப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. வாருங்கள், நாம் நேரடியாக வேதத்தை வாசித்து நேரடியாக நம் செய்தி கடந்து செல்வோம். நாம் வேதாகமத்தை திறந்து 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துக்கு நாம் திருப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம். எவ்விதத்தினாலும் ஒருவரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றின் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் உங்களிடத்தில் இருந்த போது இவர்களை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுதே அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. தேவன் தாமே வாசிப்படுத்த வேத பகுதியை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவன தகப்பனாய் கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசங்களையும் உண்டாக்கினவரே, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியே, நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிறவரே, உமக்கு நிகர், உமக்கு ஈடு, உமக்கு சமானம் யார் ஆண்டவரே கர்த்தாவே? நீரே கர்த்தர், நீரே மீட்பர், நீரே மேய்ப்பர், நீரே ரட்சகர், நீரே ஆராதனைக்குரியவர். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே, சகோதர சபைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் நோக்கி ஆராதிப்பதும் துதிப்பதும் ஆண்டவரே இது பெரிய ஸ்லாக்கியமாக இது பூமியிலே கர்த்தாவே அநேகருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. திறமையான காலை வேளை நீ கொடுத்த சுகத்துக்காக, பலத்துக்காக, பார்வைக்காக, பேச்சுக்காக, கை கால்களுக்கு நல்ல பலத்துக்காக, முடக்கவாதத்தினால் முடங்கி போவாதபடிக்கு, பேரலைஸ்னால் பெட்ல கிடக்காதபடிக்கு, ஆண்டவரே ஒரு ஐசியூலோ, ஒரு ஜெயிலையோ, ஆண்டவரே ஒரு மருத்துவமனையிலையோ, ஆண்டவரே கர்த்தாவே ஒரு பெரிய பிரச்சனையிலையோ கர்த்தாவே இராதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் எல்லாருமாக சுகபல ஜீவித்தோடு கூட இந்த காலையில் இருக்கும்படியாக சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். இதற்காக நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்களை, எங்கள் மனைவி பிள்ளைகளை நீர் பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடும் பொழுது அவர்களை பாதுகாத்திருக்கிறீர். வெளியே போகும்பொழுது வரும்பொழுதும் பாதுகாத்திருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, நல்ல கணித மனைவிகளை கொடுத்திருக்கிறீர், காசு நல்ல அருமையான சகோதரிகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீ கொடுத்த நல்ல தீர்க்கதரிசிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அனுப்பிய இந்த கிருபையின் செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை அறிந்து கொள்ளும்படியாக என் கண்களை திறந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு வெளிப்பட சித்தமாயிருக்கிறோம் அவருக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்னீரே, நீ என்மேல் வெளிப்படுத்தும்படியாக இது சித்தமாக இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபின் கரத்தில் தாமே தாழ்த்தி இந்த மீட்டிங் உங்களால் எல்லாம் கூடாது, என்னால் எல்லாம் கூடும் என்று சொன்னீரே கர்த்தா. மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீரே, அது உண்மை என்று விசுவாசிக்கிறோம். எங்களால் எதுவுமே கூடாது ஆண்டவரே, ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறோம். ஆகையினால் இந்த மீட்டிங் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எல்லாவற்றும் கூடி வர செய்யும்படியாக கிருபை செய்யுங்க. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய தெய்வீக சமாதானத்தில் நிரப்புங்க ஆண்டவரே கர்த்தாவே. வியாதியோடு வருத்தத்தோடும் இருப்பவர்களுக்கு உம்முடைய பலத்த துருகம் ஆகிய, அடைக்கல பாறை ஆகிய, வல்ல சம்மட்டிய ஆகிய அந்த நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. பிசாசுகளால் பிடித்திருக்கிறவர்களை பிசாசுடைய பிடிகளிலிருந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால் விடுதலை கொடும் ஆண்டவரே கர்த்தா.
சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடு. பொறுமை இல்லாதவர்களுக்கு பொறுமை கொடுங்க. தாழ்மை இல்லாதவர்களுக்கு தாழ்மை கொடு. நாங்கள் இன்று ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு போகட்டும் ஆண்டவரே. வீணாய்மை ஆராதிக்கப்படி நாங்கள் செய்கிற ஆராதனை சமூகத்தில் பிரீதியாக இருக்கும்படியாக, துப வர்க்கமாக எங்களுடைய ஜபங்கள் நம்முடைய சன்னதியில் வந்து எட்டும்படியாக, தானியலுக்கு என்றவரே நீ பேசும் முன்னே செய்தி பதிலளித்த தேவன் எங்கள் மேலும் இரக்கமாயிருந்து எங்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்கும்படியாக நம்முடைய சமூகத்தை தாழ்த்திக்கிறோம். எங்களுடைய ஜீவங்களை மாற்றுங்க. எங்கள் பேச்சு சொல் நடத்த எல்லாவற்றையும் மாற்றுங்க. நாங்கள் எங்கே போக வேண்டும், எங்கே போகக்கூடாது, எங்கே நிற்க வேண்டும், எங்கே நிற்கக்கூடாது, யாரிடத்தில் பேச வேண்டும், யாரிடத்தில் பேசக்கூடாது, ஓ தகப்பனே எல்லாவற்றையும் உங்களுடைய கண்ட்ரோல் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கிருபின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் நாம் மையப்படட்டும். நீரை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் பரம்பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே நாம் கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக சபையும் அரசியலும், சர்ச் அண்ட் பொலிட்டிக்ஸ் என்ற காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் தம்மை நமக்கு உதவி செய்வாராக. நாம் இன்றும் கூட அதை தொடர்ந்து பார்ப்போம். அநேகர் என்று சொல்லுவார்கள், ஐயா நமக்கும் விசுவாசிகளுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நாம் அரசியலிருந்து தூரமாக இருக்கிறோம் அல்லவா, நமக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு என்று சொல்லுவார்கள். சகோதர சகோதரிகளே, அரசியல் இல்லாமல் பைபிளே கிடையாது. Without politics there is no church. Without politics there is no Bible. You can say like that. ஏனென்றால் இந்த வேதம் முழுவதுமே ராஜ்யமும் சபையும், ராஜ்யமும் தேவனுடைய வார்த்தையுமாய் சேர்ந்திருக்கிறது. தேவன் ராஜாக்களை எழுப்பியிருக்கிறார், தேவன் ராஜாக்களை கட்டியிருக்கிறார், தேவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தேவன் ராஜாக்களை நிராகரித்திருக்கிறார், தேவன் ராஜாக்களை வீழ்த்திருக்கிறார், தேவன் யுத்தம் பண்ணியிருக்கிறார், தேவன் தேசங்களை ஜெயித்திருக்கிறார், தேவன் தேசங்களை உடைத்திருக்கிறார், தேவன் அடிமைத்தனங்களை ஏற்படுத்தியிருக்கிறார், அடிமைத்தனங்களை உடைத்திருக்கிறார், ராஜாக்களை தாழ்மைப்படுத்தியிருக்கிறார், ராஜாக்களை புல்லை மேயும்படியாக நெபுகாத்நேச்சார் ராஜாவை உண்டாக்கியிருக்கிறார், மிருகங்களோடு சஞ்சரிக்கும்படி செய்திருக்கிறார். இது மகத்துவமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. தேவன் புறஜாதிகளுடைய காலங்களை காண்பிக்கும் போது தானியேலுக்கு அந்த 4 ராஜ்யங்களை காண்பிக்கிறார். அந்த 4 ராஜ்யங்களை நாம் பார்க்கும்போது, ஒன்று பாபிலோனிய ராஜ்யம், ஒன்று மேதி பெர்சிய ராஜ்யம், ஒன்று கிரேக்க ராஜ்யம், அடுத்து ரோம சாம்ராஜ்யம். அடுத்து நாம் பார்க்கும்போது அந்த இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த ஒரு கலக்க முடியாத ஒரு ரோம சாம்ராஜ்யமும், கம்யூனிசமும், ரிலீஜியனும், ரோமன் கேத்தலிக் சபையும், எல்லாவற்றும் வேர்ல்டு பொலிட்டிக்ஸும் சபையும் இணையக்கூடாத, இணைக்க முடியாத இணைந்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள். இன்றைய சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறேன். ஆதி ஆகமத்திலே ஆதாம் பாவம் செய்த பிற்பாடு அவன் அதிகாரத்தை இழக்கிறான். இந்த பூமியின் மேல் இருந்த அதிகாரத்தை அவன் இழக்கிறான். அந்த அதிகாரத்தை ஆதாம் இழந்த உடனேயே அந்த அதிகாரம் அப்படி நின்றுவிடவில்லை. அந்த அதிகாரம் அப்படியே போய்விடவில்லை. அந்த அதிகாரத்தை வேறொருவன் எடுத்துக் கொள்கிறான். நன்றாக கவனிங்கள். ஆதாம் அதிகாரத்தை இழந்து விட்டான் என்பதற்காக அந்த அதிகாரம் அப்படி இருந்து விடவில்லை, இல்லை என்றால் முடங்கி போய்விடவில்லை. அந்த அதிகாரத்தை வேறொருவன் எடுத்துக் கொள்கிறான். நன்றாக கவனிங்கள். ஆதாம் எதிர் தொடர்ந்து வெளியேற்றப்படுகிறார்.
அவன் இந்த பூமி மேல் இருந்த அதிகாரத்தை இழந்து போனான். ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய பிசாசானவன் இந்த பூமியின் மேல் தன் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டான். அப்படி என்றால் ஆதாம் எதை இழந்து போனான் என்றால் ஆதாம் வல்லமையை இழந்து போனான். சகோதரர்களே, ஆதிக்கத்தை இழந்து போனான். ஆதாமுடைய ராஜ்யம் எப்படி இருந்தது என்றால் அவனுடைய ராஜ்யம் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் இருந்தது. அல்லேலூயா. ஆனால் பிசாசனுடைய ராஜ்யத்திலே அதிகாரம் இருக்கிறது தவிர வல்லமை இல்லை. நல்ல கவனிங்கள். தேவன் பூமியிலே ஆதாம் வைக்கும் போது அவன் இந்த பூமியை ஆட்சி செய்யும்படியான அதிகாரத்தன்மையை மாத்திரம் கொடுக்கவில்லை ஆண்டவர். அவன் பேசினால் மரங்கள் வேறு இடங்களுக்கு மாறும்படியாகும், மலைகள் பெயரும்படியாகும், சிருஷ்டிக்கும்படியான வல்லமை கொடுத்திருந்தார். இந்த சிருஷ்டியின் மீது அதிகாரம் கொடுத்திருந்தார் என்ற கவனிங்கள். ஆனால் ஆதாம் பாவத்திலே அவன் மனைவியோடு கூட இசைந்து போகும்போது தேவன் அவனை எதிர்த்தொடத்தை விட்டு வெளியே அனுப்பும் போது தேவன் அவன் கொடுத்திருந்த அந்த இயற்கையின் மீதான வல்லமையும் அதிகாரமும் மீண்டும் தேவனிடத்து போய்விட்டது. ஆனால் இந்த பூமியின் மீதான இருந்த அந்த ஆதிக்க பதியம் ஆட்சி செய்யக்கூடியது அது பிசாசு எடுத்துக்கொண்டான். பிசாசினால் எடுக்க முடியாதது அந்த தேவன் ஆதாமுக்கு கொடுத்த அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும். அது ரெண்டையுமே தேவன் என்ன பண்ணிட்டார் என்றால் ஒரு புஸ்தகத்திலே, அதான் நம்மளுடைய மீட்பின் புஸ்தகம், அதைத்தான் நம்ம வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த அதிகாரம், அந்த டைட்டில் டீட், அதை தேவன் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டார். அது இந்த ராஜ்யத்தின் மீது உள்ளதான அதிகாரம், இந்த பூமியின் மேல், இந்த சிருஷ்டியின் மேல் உள்ள அதிகாரம் உறுதி. பிசாசு இந்த ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான், இந்த ராஜ்யத்தை திருடி கொண்டான். சொல்ல போனால் அந்த ராஜ்யத்தில் இருக்க வேண்டிய நபர் இல்லாததினால் அந்த வெற்றிடத்திலே அவன் தன்னை பூர்த்தி கொண்டான் என்று சொல்லலாம். நன்றாக கவனிங்கள். அங்கு இருக்க வேண்டியதான நபர் ஆகிய ஆதாம் இல்லாத காரணத்தினாலே அங்கு இருக்கக்கூடியதான அந்த வெற்றிடம், இந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடியதான அந்த வெற்றிடம், அந்த காலி இடத்திலே யாரும் இல்லாத காரணத்தினாலே அதை பிசாசானவன் தக்க வைத்துக் கொண்டான். நீங்கள் பார்க்கும்போது ரூத்தை மீட்கும்படியாக ரூத் போவாஸ் இடத்துல போகும்போது அந்த போவாஸ் என்னிடம் நெருங்கிய எண்ணத்தான் ஒருவன் இருக்கிறான், அவன் உன்னை விடுவிக்கிறானா என்று பார்ப்போம் என்று சொல்லி அந்த நெருங்கிய எண்ணத்தான் இடத்துல கேட்கும்போது அவன் இல்லை என்று சொல்லிவிடுகிறான், மீட்க முடியாது என்று சொல்கிறான். அவன் நிலத்தை மீட்பதற்கு தயாரா இருக்கிறான், ஆனால் அவன் ரூத்தை மீட்பதற்கு தயாரா இல்லை. அல்லேலூயா. நிலத்திலே ஆட்சி செய்வது வேறு, மனவாட்டியை மீட்பது வேறு. நிலத்தை மீட்பதற்கு ஒரு போர் செய்து, சண்டை செய்து, யுத்தம் செய்து நிலத்தை சம்பாதித்து விடலாம். ஆனால் மனைவியை மீட்பதற்கு ரத்தம் சிந்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் போவாசனுடைய காலத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நெருங்கிய இனத்தான் இடத்துல பேசும்போது அவன் நகோமியினுடைய நிலங்களையும் புலங்களையும் சொத்துக்களையும் மீட்டு தயாராக இருக்கிறான். ஆனால் ரூத் என்ற பெயர் வரும்போது இவளையும் நீ மீட்க வேண்டும் என்று சொல்லும்போது அவன் மறுத்து விடுகிறான். என்றால் சொத்துக்களையும் சுகங்களையும் ராஜ்யங்களையும் சம்பாதிப்பது என்பது ஒரு யுத்தம். ஆனால் மனவாட்டியை மீட்க வேண்டுமானால் வேதத்தின்படி அவன் ரத்தம் சிந்த வேண்டும். அந்த காரியத்தை பிசாசினால் செய்ய முடியாது. ஆனால் ராஜ்யத்தை அவனால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் அவனால் ரூத்தை மீட்க முடியாது. அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஒருவேளை நம்ம இந்த வாரத்தில் இந்த செய்தியை முடிக்கவில்லை, நம்ம தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அடுத்த வாரத்துக்காக நான் சொல்கிறேன். நான் அடுத்த வாரம் ஒரிசா என்ற ஒரு மாகாணத்துக்கு, நான் இந்தியாவில் இருக்கிற ஒரு மாகாணத்துக்கு செல்ல விரும்புகிறேன். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் எல்லாருமே மலை வாழ் மக்கள் என்று சொல்லலாம், ஆதிவாசிகள் என்று சொல்லலாம். கடந்த முறை நாங்கள் போயிருக்கும் போது ஒரு 100 பாஸ்டர்கள் ஒன்று கூட வந்தார்கள். அங்கே நாங்கள் ஒரு பாஸ்டர் மீட்டிங் எடுத்தோம். அதில் ஒரு 16 பாஸ்டர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆஸ்தானம் எடுக்க தன்னை அர்ப்பணித்தார்கள். இந்த முறை மீண்டுமாக அதே போல் ஒரு பெரிய மீட்டிங், ஒரு 100-120 பேர் எல்லா ஸ்டேட்லேருந்தும், ஒரு மலைவாழ் மக்கள், ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஆந்திரா போன்ற பகுதியிலிருந்து வரவிருக்கிறார்கள். அதற்காக நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த சனிக்கிழமை நான் எப்படி என்னுடைய ப்ரோக்ராம் என்று பார்த்துவிட்டு நான் சகோதரன் லாரன்ஸுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணினேன். அந்த மீட்டிங்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அங்கே நீங்கள் பார்ப்பீர்களானால் மலைகள், எல்லா மலைகள், ஒரு ஸ்டேட்லேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு மலைகள். அங்கே நம்ம சகோதரன் ஒருவர் இருக்கிறார், ஓபேத் என்று சொல்லி, அவர் அங்கே செய்தி எடுத்துக்கொண்டு போய் அந்த மலையில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் உடைத்து, இன்று அந்த மலையின் மேல், மலைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எல்லாம் நம்முடைய கடைசி கால செய்தி இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருஷம் 31ஆம் தேதி நாங்கள் அங்கே ஒரு 2000-3000 பேர் அங்கே கூடிக்கொண்டிருக்கிறோம். அவ்வளவு விசுவாசிகள் அங்கு கர்த்தராகிய நாசம் பெற்றிருக்கிறார்கள். அந்த மலை பிரதேசம் முழுவதுமே 4 பக்கங்களிலுமே இப்பொழுது கடைசி கால செய்திதான் எடுத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா சபைகளும் சுக்குநூறாக போய்விட்டது. இப்பொழுது 100-120 பாஸ்டர்கள் வந்து செய்தி கேட்பது என்பது இது தேவனுடைய கிருபை. அங்குள்ள தேவன் தாமே சரியான செய்தியை கொடுத்து அநேகருடைய இருதயங்களை தொடும்படியாக நீங்கள் உங்கள் விசேஷித்த ஜெபங்களிலே எனக்காகவும் அந்த மீட்டிங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிரியமான சகோதரர்களே, அப்போ அந்த ராஜ்யம் பற்றி என்ன பண்ணனாக்கா, இன்னையும் பிசாசு ஆட்சி பண்ணிட்டு வரான். ஏனென்றால் அது வெற்றிடமாக இருந்த இடத்தை என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு காலி பங்களா என்ன கிடச்சுன்னா அது யார் வேணாலும் போய் என்ன பண்ணலாம், குடியிருக்கலாம். ஆனால் அந்த பங்களாவினுடைய காகிதமோ பட்டாவோ சிட்டாவோ அந்த மனிதன் இருக்காது. அது யாரோ ஒரு குடியிருந்தார்கள். அவங்களது இடத்துல இல்லாத காரணத்தினாலே அந்த பங்களாவில் யார் வேணாலும் போயிட்டு வீட்டு வரலாம். நம்ம பார்ப்போம், நம்மளோட ஊர்லலாம் சில வீடுகள் வந்து பால் அடைஞ்சு கிடக்கும். அங்கே போய் எல்லாருமே குடிப்பாங்க, சீட்டாடுவாங்க. யாரும் அவங்களுக்கு நிறுத்த முடியாது. அது ஒரு அதிகாரம் இல்லாத வீடு என்று சொல்லலாம். அதுபோல் இந்த பூமியின் மீதும் ஆதாம் தன்னுடைய ஆட்சி எழுந்த பிற்பாடு இந்த பூமியின் மீது இடம் காலியாக இருந்தது. அதனால பிசாசு என்ன பண்ணா, அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களும் இந்த பூமி மீது ஆட்சியை கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் அவரிடத்துல அந்த ஆட்சி செய்வதற்கான அதிகாரமோ உரிமையோ கிடையாது. உரிமை என்பது சரியான சொல். இந்த பூமியிலே ஆட்சி செய்வதற்கான உரிமை தேவனுடைய குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் மாத்திரமே உண்டு. அல்லேலூயா. நீங்க சொல்லலாம், பிரதர், குமாரர்களுக்கு என்று சொல்கிறீர்களே, குமாரத்திகள் என்று எப்படி சொல்லலாம் என்று சொல்லி. தீர்க்கதரிசி சொல்கிறார், பாவம் செய்த பிற்பாடுதான் ஏவாள் ஆதாமுக்கு அடங்கி போக வேண்டும் என்ற வார்த்தை வந்தது. அதுக்கு முன்பதாக அவர்கள் 2 பேருமே தேவனுடைய பார்வையிலே சமானமாயிருந்தார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்கிறார். பாவம் வந்த பிற்பாடுதான் உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்வானாக என்று சொல்லி மனைவியை, ஸ்திரீயை தேவன் புருஷனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் பாவம் வருவதற்கு முன்பதாக ஸ்திரீ புருஷனுக்கு கீழ்பட்டிருக்கவில்லை. அவர் 2 பேரையுமே தேவன் ஒரே பார்வையிலே சமானமாக வைத்திருந்தார். அல்லேலூயா. அதே போல மீண்டுமாக இந்த பாவம் ஒழிந்து போன பிற்பாடு கணவனும் மனைவியும் அதே போல் சமானமாக இருப்பார்கள். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொள்றவன் என்னோடு கூட என் சிங்காசனில் உட்கார்வான் என்று சொல்லியிருக்கிறார். தன்னுடைய மனவாட்டியை சரிபாதியாக தன் அதிகாரத்திலே அவர் உட்கார வைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நாம் பார்க்கும்போது உரிமை இல்லாதபடிக்கு இந்த பிசாசு என்ன பண்றான், அந்த பூமியிலே ஆட்சி செய்து கொண்டு வருகிறான். அப்போ ஆதியாகமத்திலே நாம் பார்க்கும்போது ராஜ்யம், ஆதிக்கம், அரசியல் தொடங்கிவிட்டது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவரெல்லாம் வந்து
ஒரு ஆடு மேய்க்கிறவர்களாக, பயிரிடுகிறவர்களாக, விவசாயிகளாக, மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். ஆனால் பிசாசனுடைய ராஜ்யம் என்ன பண்றான்னா, அவன் தன் ராஜ்யத்தை கட்ட ஆரம்பிக்கிறான். பாலிடிக்ஸ். ஜனங்களை கூட்டம் கூட்டமாக கூடி வாழ்வது, கூட்டம் கூடுவது, அரசியல் அமைப்பது, பெரிய பெரிய கோபுரங்களை வான உயரத்தை கட்டுவது. அல்லேலூயா. இதெல்லாவற்றையும் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இதை குறித்து தீர்க்கதரிசி மிகவும் தெளிவாக பேசியிருக்கிறார். இதெல்லாமே அரசியல் என்று சொல்லி தீர்க்கதரிசி பேசியிருக்கிறார். ஆட்சி, பிசாசனுடைய ஆட்சி. அல்லேலூயா. அந்த நாள் தான் தேவன் என்ன பண்ணார்னா, தன்னுடைய பிள்ளைகளை இந்த அரசியலிருந்து எப்பொழுதுமே தேவன் தனிமைப்படுத்தினார். அவர்கள் இந்த அரசியலில் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் அவர்களை சாதாரண பாமர மக்களாக வைத்திருந்தார். ஆபிரகாமோ, ஈசாக்கோ, இவர்கள் யாருமே அந்த எங்கு குடியிருந்தார்களோ அந்த இடத்துல பெரிய அதிகாரிகளாக மாறவில்லை. God wants to keep him always away from the politics, because the politics comes from Satan. ஆனால் ஜனங்கள் பாலிடிக்ஸை விரும்பினார்கள். அதான் சவுலுடைய காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பாலிடிக்ஸ் இருந்து தனியாக வைத்திருந்தார். அவர்களை வெறும் ரிலீஜியஸ் கண்ட்ரோல் வைத்தார், தீர்க்கதரிசிகளுடைய கண்ட்ரோலில் வைத்திருந்தார். நீங்கள் வாசித்திருப்பீர்கள். அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அவர்கள் நடத்தினார்கள். தேவன் இந்த அரசியலுடைய வாசமே இல்லாதபடிக்கு தன்னுடைய பிள்ளைகளை செப்பரேட் பண்ணி வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் கடைசியிலே ஜனங்கள் சொல்கிறார்கள், எப்படி மற்ற மக்கள் அவர் ராஜாக்கள் அவர்களை ஆட்சி செய்கிறார்களோ அதே போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும். நாங்களும் அரசியலின் கீழ், பாலிடிக்ஸின் கீழ் வாழ விரும்புகிறோம். நாங்கள் ரிலீஜியஸாக இருக்க மாத்திரம் விரும்பவில்லை, நாங்கள் ரிலீஜியஸோடு கூட சேர்ந்து பாலிடிக்ஸோடைய கண்ட்ரோல் இருக்க விரும்புகிறோம் என்று சொல்லும்போது தான் தேவன் சாமுவேல் சொல்கிறார், ஆண்டவர் அவர்கள் உண்மை நிராகரிக்கவில்லை சாமுவேல், அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார் என்று சொல்லி. ஆண்டவருடைய வழிநடத்தலிலிருந்து அவர்கள் மனுஷனுடைய வழிநடத்தலுக்கு போக பிரியப்பட்டார்கள். தேவன் அதை அவர்களுக்கு விலக்கி வைக்கவில்லை. தேவன் அவர்களுக்கு மிகவும் உயர்ந்தமான வாட்ட சட்டமான ஒரு ராஜாவை அவர்களுக்கு கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, உன்னுடைய குமாரத்திகளை எடுத்துக்கொள்வான், உன் குமாரர்களை எடுத்துக்கொள்வான், உன்னுடைய உடைமைகளை எடுத்துக்கொள்வான். நல்லா கவனிங்க. அது வரைக்கும் தேவன் சில கட்டளைகளை கொடுத்திருந்தார். நீங்கள் ஆசாரியர்களுக்கு, லேவியருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு இதை நீங்கள் படைக்க வேண்டும். ஆனால் இவர்களுடைய எல்லா உடைமைகளும், இவர்களுடைய எல்லா காரியங்களும் தேவனை சார்ந்திருந்தது. அது கூட ஒரு விதத்தில் டாக்ஸ் மாதிரி தான். நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் 10ல் ஒரு பாகத்தை என்ன பண்றீங்க, கொண்டு போய் தேவனுக்கு கொடுக்குறீங்க. certain percentage. காசு பணத்தில் மாத்திரமல்ல, உங்களுடைய உளுந்து, பருப்பு, கடுகு எல்லாவற்றிலுமே அவங்க தசமபாகம் செலுத்தினார் என்று சொல்லி நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். இது கூட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன் மாதிரி, இத்தனை % டாக்ஸ், தசமபாகம் 10ல் ஒரு பங்கு. ஆனால் அது டைரக்டாக தேவனுடைய கவர்மெண்டா இருந்தது, தேவனுடைய ராஜ்யமா இருந்தது. தேவனுடைய பிரதிநிதிகள் யார் என்றால் தீர்க்கதரிசிகள். ஒரு தீர்க்கதரிசிக்கு அப்புறமாக இன்னொரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசி அப்புறமாக இன்னொரு தீர்க்கதரிசி நம்ம தேவன் அனுப்பிட்டார். அவர்கள் சொல்ல கேட்டு ஜனங்கள் நடந்தார்கள். ஜனங்கள் யுத்தத்துக்கு போக வேண்டுமா, போகக்கூடாதா, யாரிடத்தில் யுத்தம் பண்ண வேண்டும், யார் யுத்தம் பண்ணக்கூடாது என்ற எல்லா ஆலோசனைகளையும் தேவன் என்ன பண்ணார், டைரக்டாக ஒரு மனுஷனாகி தீர்க்கதரிசி மூலமாக பேசி தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அவர்களும் தேவனுக்கு தசமபாகங்களையும் காணிகைகளையும் செலுத்தி ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். தட்ஸ் அ ஹெவன்லி கவர்மெண்ட். அதுவும் ஒரு கவர்மெண்ட் தான்.
இதெல்லாம் கவனிக்கணும் நீங்க. இந்த பூமியில 2 கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணபடியா 2 நபர்கள் பிரயாசப்படுகிறார்கள். The Bible is simply understand 2 persons are fighting to establish their kingdoms in this earth. 2 நபர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமியின் மீது நிலைப்படுத்தும்படியாக முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2 நபர்கள் யாரென்று பார்த்தால், ஒன்று பிசாசு தன் ராஜ்யத்தை நிலைப்படுத்திக் கொள்ள, ஏற்கனவே அவன் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறான், அவன் அதை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் தேவன் அவனுடைய ராஜ்யத்தை தலை கவிழ்த்து போட்டு அவன் ராஜ்யத்தை உழைத்து போட்டு தன்னுடைய ராஜ்யத்தை இந்த பூமி மேல் நிலைத்திருத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எத்தனைக்கிறார். அதான் நாம் ஜெபம் பண்ணும்போது கற்றுக் கொடுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக், பரமண்டலங்களின் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. பரமண்டலங்களிலே அப்படின்றால் மண்டலம், பரம், இந்த பூமி, இந்த சிருஷ்டி முழுவதும் எப்படி உங்களுடைய கண்ட்ரோல் இருக்குதோ அதே போல இந்த பூமியும் உங்களுடைய கண்ட்ரோலில் வருவதாக. அல்லேலூயா. பிரியமான சகோதரர்களே, அப்படி என்றால் ஒரு காலம் நமக்கு புரிய வருது. என்றால் உலகத்தில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் கோலங்களும் பூகோளங்களும் எல்லா காரியங்களும் தேவனுடைய கண்ட்ரோல் தான் இருக்கு. அதெல்லாம் தேவனுடைய கண்ட்ரோல் விட்டு போகல. ஆனால் பூமியில் மாத்திரம் அந்த கண்ட்ரோல் அவரை விட்டு வேறு இடத்துல இருக்கு. அதனாலதான் ஜெபம் செய்யும் போது முதலாக சொல்றாரு, பரமண்டலங்களின் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி என்றால் அவருடைய ராஜ்யம் இங்கு இல்லை, வரப்போகிறது என்று அர்த்தம். 2வது காரியம், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல சர்வ சிருஷ்டியிலும் சர்வ கிரகத்திலும் சர்வ நட்சத்திரத்திலும் உம்முடைய சித்தம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய கட்டளை, உம்முடைய உரிமை, உம்முடைய அதிகாரம் எப்படி செய்யப்படுகிறதோ அதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்படி என்றால் ஒரு காரணம் புரிகிறது, பூமியிலே அவருடைய ராஜ்யம் செயல்படவில்லை. பூமியிலே அவருடைய ராஜ்யம் செயல்பட போகிறது. ஒரு காலம் வரப்போகிறது, அப்பொழுது இந்த பூமியில் அவருடைய ராஜ்யம் செயல்பட தொடங்கும் என்று சொன்ன வாசி. அதனால்தான் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார்கள். கடைசியாக யோவான் தீர்க்கதரிசி வரும் பொழுது, இதோ தேவனுடைய ராஜ்யம், இதோ பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று சொல்கிறார். வாசலருக்கு வந்துவிட்டது சொல்கிறார். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து அதே காரியம் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன், பரலோக ராஜ்யம் இதற்கு ஒப்பா இருக்குது, பரலோகம் அதற்கு ஒப்பா இருக்குது, பரலோகம் என்று ஓமைகளில் எல்லா ஓமைகளிலுமே அவர் மென்ஷன் பண்ணி அந்த ஓமைகளில் ஹைலைட் பண்ண காரணம் என்னவென்றால் ராஜ்யம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, வரப்போகிறது பிரசங்கம் பண்ணார். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்க போகிறது, என்னவா இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது பிரசங்கம் பண்ணார். அதன் எதிர்க்கு ஒப்பிடுவேன், அது கடுகுதி கொப்பா இருக்கிறது. அது ஒரு வலையில மீன் பிடித்த வலை விரிக்கக்கூடிய கடலை விரித்த மனுஷன் கொப்பா இருக்கிறது. அநேக உதாரணங்களை அவர் சொன்ன உதாரணங்கள் எல்லாவற்றிலுமே அதனுடைய மூல கருத்து என்னென்றால் ராஜ்யம், தேவ ராஜ்யத்தை நான் எதிர்க்கு ஒப்பிடுவேன். அல்லேலூயா. லூக்கா 24 பார்க்கும்போது அந்த சீர்கிறார்கள், அவர் ராஜ்யத்தை நமக்கு திரும்ப அளிப்பார் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. சீஷர்களுடைய காரியம் என்னவென்றால் ராஜ்யம் திரும்ப வரப்போகிறது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். லூக்கா 24 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். அதுக்கு முன்பதாக ஓகே, நான் அதை வாசிச்சிடுறேன். லூக்கா 24 அதிகாரம்.
21வது வசனம், அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது. இஸ்ரவேல் அவர் ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருந்தோம். இதுக்கு தெளிவாக பார்க்கணும்னா, இது உங்களுக்கு இன்னும் பார்க்கணும்னா இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் நாங்கள் வாசிக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் நீ வாசிக்கினாக்கா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து பரத்துக்கு ஏறி போகிறதான அந்த தினத்துல கூட அவரிடத்துல என்ன கேள்வி இருக்குது பாருங்க, சீசர்களிடத்துல. அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். யூடியூப்ல பார்த்துக்கொண்டவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அது நாம் தொடர்ந்து அதை ரெக்கார்டிங் பண்ணி அப்டேட் பண்ணுவோம். பாருங்க, அவங்க எதிர்பார்த்து கொண்டதுன்னா ராஜ்யம் எப்படி திரும்ப வரும், ராஜ்யம் இப்ப நம்ம பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அந்த ஜெபத்தை நம்ம பார்த்தோம். பரலமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்படுவதாக. அப்படி என்றால் இந்த சிருஷ்டியிலே பல மண்டலங்களிலும் அவருடைய சித்தம் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுவரைக்கும். ஆனால் ஒரு இடத்தை தவிர, பூமியை தவிர, இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செயல்படவில்லை. இந்த பூமியிலே அவருடைய சித்தம் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய ராஜ்யம் வர வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியும், பைபிள்ல அரசியல் இல்லாமல் பைபிள் கிடையாது. பைபிளே ஒரு அரசியல் தான். அல்லேலூயா. ராஜ்யம் தான். நன்றாக கவனிங்க, எப்ப ஜனங்கள் தாங்களும் ஒரு அரசியலின் கீழாக, அந்த கொடையின் கீழாக இருக்க என்று விரும்பினாங்களோ அப்பொழுது தேவன் துக்கப்பட்டார். சாமுவேலே, அவர்கள் உன்னை நிராகரிக்கவில்லை அப்பா, அவர்கள் என்னை நிராகரித்து விட்டார்கள் என்றால் நான் தான் அவர்களுக்கு ராஜாவாக இருந்தேன், நான் தான் அவர்களை நடத்தி கொண்டு வந்தேன். தேவனுடைய கவர்மெண்ட் எப்படின்னா, தேவன், தீர்க்கதரிசி, ஜனங்கள், அவ்வளவுதான். தேவன் பேசுவார், தீர்க்கதரிசி தேவனுடைய வாயாய் இருப்பான். அந்த வார்த்தை, அந்த சத்தம் அவன் நடத்தி கொண்டு வந்தது, அவ்வளவுதான். அதான் தேவனுடைய கவர்மெண்ட். ஆனால் மனுஷன் ராஜ்யம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேணும், மினிஸ்டர்ஸ் வேணும், அதிகாரங்கள் வேணும், போலீஸ் வேணும், அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். அவனுக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. அது தேவனுக்கு அவருடைய கவர்மெண்ட் என்னன்னாக்கா, தேவன், ஒரு தீர்க்கதரிசி, ஜனங்கள், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ஃபார்மேட் ஆஃப் கவர்மெண்ட். அடுத்த பரிசுத்தம் பயம் உண்டாதாக. எப்போ அவங்க சவுலை ரிஜெக்ட் பண்ணாங்களோ, எப்போ அவங்க சவுலை தெரிஞ்சு கொண்டாங்களோ, அப்போ தேவன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா தேவன் என்ன பண்ணாருன்னா, அவங்க போக்கிலேயே விட்டு அவங்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு விரும்பினாங்கன்னா, தீர்க்கதரிசியினுடைய இடத்துல ஒரு ராஜாவை விரும்பினாங்க அவங்க. அப்ப தேவன் என்ன பண்ணாருனாக்கா, தன்னை தீர்க்கதரிசியின் பின்னாக இருந்து மறைத்து தன்னை ஒரு ராஜாவின் பின்னாக மறைத்துக் கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தம் உண்டாதாக. ஜனங்கள் தன்னுடைய போக்கை மாற்றிக் கொள்ளும் போது தேவன் அந்த போக்கிலேயே அவர்களை விட்டு அங்கிருந்து அதே வழியிலே தேவன் தன் ராஜ்யத்தை கொண்டு வந்தார். பாருங்க, சவுல் அவங்க தெரிந்து கொண்டாங்க. தேவன் சவுல் அவங்களுக்கு கொடுக்க மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுத்துட்டார். நல்லா கவனிச்சீங்கன்னா, சவுல் பண்ண தப்புக்கும் தாவீது பண்ண தப்புக்கும் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் வச்சாக்கா, சவுல் பண்ண தப்புக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கீழ்ப்படியவில்லை என்ற ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட் தான் சவுல் மாற்றினான தவிர, விட்டான தவிர, தாவீது அடுத்தவனுடைய பெண்டாட்டி இச்சிக்கிறது, இச்சிப்பது, கொலை செய்வது, விபச்சாரம் செய்வது, பொய் பேசுவது, எத்தனை கமாண்ட்மெண்ட் உடைச்சுக்கார பாருங்க.
அத்தனை கமாண்ட்மெண்ட்டை உடைச்ச தாவீதை பார்த்து எனக்கு இறுதிக்கு பிரியமான மனுஷன் என்று சொல்கிறார் தேவன். அந்த சவுல் உடைச்சது ஒரே ஒரு கமாண்ட்மெண்ட் என்னன்னாக்கா கீழ்ப்படியா. தேவன் ஜனங்களுக்கு திருப்திப்படுத்தும்படியாக ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தார். ஆனால் அந்த அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணார்னா பிரியமா இல்லை. ஏனென்றால் அந்த அதிகாரத்திலேயும் தேவனுடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஆனால் சவுல் அந்த அதிகாரத்திலே தேவனுடைய கரத்தை நிராகரித்தார். ஏன் தேவன் கோபமானார்னா, சவுல் பண்ற அதிகாரத்தில் தேவன் இருக்கணும்னு தேவன் விரும்பினார். சவுல் ஒரு பகடைக்காயாகவும் தேவன் அதை நகர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் சவுல் தேவனை ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய இஷ்டப்படி செய்தார். அது தேவனுக்கு பிடிக்கவில்லை. அப்பொழுதுதான் தேவன் தனக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்றால் தேவன் சிந்திப்பது போலவே சிந்திப்பது, தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதையே செய்வது, தேவனுடைய சிந்தனையை நிறைவேற்றுவது, அதாவது அவருடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவது. அது தாவீது ஆட்சி செய்வது போல் இருக்கும். ஆனால் தாவீது அல்ல, அது தேவன். தீர்க்கதரிசிகள் பின்னால் இருந்து ஆட்சி செய்து கொண்டு வந்த அதே தேவன் இப்ப என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசிகள் கூட இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் ராஜ்யத்துக்கு எடுத்த ஒரு ராஜாவை கொடுத்து அந்த ராஜா பின்னால அந்த சிஸ்டம் பிரகாரமாகவே தேவன் என்ன பண்ணார்னா, அவங்க கேட்டுக்கொண்ட சிஸ்டம் பிரகாரமாகவே தேவன் அவர்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப தாவீதை கொண்டு வருகிறார். தாவீதை தேவன் தன் கண்ட்ரோல வைத்துக் கொள்கிறார். தாவீதை தேவன் ஏன் தெரிந்து கொள்றாருனாக்கா, தாவீது தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்ன அர்த்தம்னா, அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரணம் செய்ய மாட்டான். தேவனுடைய சித்தத்தை இதன் நிறைவேற்றுகிற மனுஷன், அவருடைய இருதயத்தை அறிந்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. அடுத்து சாலமோன் வருகிறார். அடுத்து வரப்போகிற ராஜாக்களை நீங்கள் பார்ப்பீர்களானால் மீண்டுமாக என்னாச்சுனாக்கா, நல்லா கவனிங்க, இந்த ராஜ்யம் தன் கையை விட்டு போது பிசாசு புரிஞ்சுக்கிட்டான். இந்த ராஜ்யம் தன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லைன்றத பிசாசு புரிஞ்சுக்கிட்டான். அப்ப அவன் என்ன பண்ணானா, ராஜாக்களை தேவனுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு பாகால்களையும் விக்கிரத்தோப்புகளையும் உண்டாக்கும்படியாக செய்தான். பழைய ஏற்பாடை வாசிச்சு பாருங்க. இது என்னாச்சுனாக்கா, அந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா, நல்லா கவனிங்க, இந்த ராஜாக்கள் தேவனையும் வணங்கினாங்க, விக்கிரகங்களையும் விக்கிரத்தோப்புகளையும் விடல. அப்ப என்னாச்சுன்னா, ரெண்டு ராஜ்யம் அந்த ராஜாவை போட்டு நெருக்குது. தேவனும் அந்த ராஜாவை உபயோகப்படுத்த வேண்டும் விரும்புகிறார், பிசாசும் அந்த ராஜாவை உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ரெண்டு பேர் கையில மாட்டிக்கிட்டு இந்த ராஜாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, பட்ட அவஸ்தைகள் என்னன்னா, அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் கேட்டுக்கிறான், விக்கிரத்தோப்புகளையும் வச்சுக்கிறான். இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த ரெண்டு பவர், ரெண்டு வல்லமைகளும் அந்த ராஜாவை உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அந்த ராஜாக்களுக்கு ஏன் போராட்டம்னாக்கா, விக்கிரத்தையும் அவங்களால விட முடியல, தேவனுடைய தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய வார்த்தையும் விட முடியல. இந்த ரெண்டு பவருமே, இது ரெண்டுக்கு காரணம் நல்லா வித்து கவனிச்சிங்கனாக்கா, இதுக்கு நல்லா கவனிக்கும் போது தெரியும், அந்த ராஜாக்களை ரெண்டு சாமர்த்தியங்கள், ரெண்டு வல்லமைகள் அந்த ராஜாக்களை புரட்டி போட்டது. ஒன்று, தீர்க்கதரிசிகள் சொல்வதை அந்த ராஜாக்கள் கேட்கணும், இல்லைன்னா விக்கிரகங்கள் சொல்வதை கேட்கணும். இந்த ரெண்டு பவர்களும், ரெண்டு வல்லமைகள் என்ன பண்ணி அந்த ராஜாக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தும் போது அந்த ராஜாக்கள் அது சரியான படிக்க என்ன பண்ண முடியும்னா பேலன்ஸ் பண்ண முடியும். அந்த ராஜாக்கள் விழுந்து போனார்கள். அல்லேலூயா.
எப்பெல்லாம் ராஜாக்கள் விழுந்து போகிறார்களோ, ராஜாக்கள் ராஜ்யங்களை கெடுத்து போடுறார்களோ, அப்பெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா தேவன் தன்னுடைய பழைய வழியாகி தீர்க்கதரிசியின் இடத்திலிருந்து பேசுகிறார். தேவன் ஆதியிலிருந்து என்ன பண்றாருங்க, அவருடைய ராஜ்யத்தை எப்படி கொண்டு வர்றாரு? தீர்க்கதரிசி மூலமா. எப்ப ராஜாக்கள் இடத்துல அவருடைய காரியம் நடக்கலையோ, ராஜாக்கள் முழுமையா பிசாசு கையில போயிட்டாங்களோ, அப்ப தேவன் தீர்க்கதரிசி இடத்துல வந்துடுறாரு. தன்னுடைய பழைய அதே முறை தீர்க்கதரிசி இடத்திலிருந்து பேசி என்ன பண்ண, ராஜாக்களை எச்சரிக்கிறார், ராஜாக்களை வாதிக்கிறார். மழை வராத படிக்கும், வறட்சியிலும் பசியிலும் பட்டினியிலும் அங்க அவர்களை போடுகிறார். அப்படி பார்க்கும்போது தான் நீங்கள் பார்க்கும்போது ஆகாப் ராஜா பிசாசு முற்றிலும் ஆதிக்கம் செலுத்துறான். பிசாசு எசபேலை வச்சு என்ன பண்றா, முழுசா ஆகாப் ராஜா கண்ட்ரோல் பண்ணி தேசத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தேவன் ஆகாப் ராஜா மூலியமா ஆட்சி பண்ண முடியல. உடனே தேவன் என்ன பண்றாருன்னா எலியா தீர்க்கதரிசி கொண்டு வர்றாரு. தீர்க்கதரிசி கொண்டு வந்து என்ன பண்றாருன்னா அந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக சண்டை போடுறாரு. அவன் எப்படி ராஜ்யம் பண்றான்னு நான் பார்க்கிறேன். நான் தேசத்தின் மேல் என்ன பண்ணுவேன், வறட்சி கொண்டு வருவேன், பஞ்சத்தை கொண்டு வருவேன். பாருங்க, 2 ராஜ்யங்களும் போராடுது. நீ எப்படி ராஜ்யம் பண்ற நான் பார்க்கிறேன். நீ எப்படி ராஜ்யம் பண்ற நான் பார்க்கிறேன். நீ ராஜ்யம் பண்றதா இருந்தா உனக்கு என்ன பண்ணணும், மழை வரணும், தானியம் விளையணும், பசி பட்டினி எல்லாம் இல்லாம இருக்கணும். நான் என்ன பண்றேன், அந்த ஆதரவு கோலை முடிச்சு போட்டுறேன். ராஜாக்கள் என்ன பண்ணாருன்னா தேவன் அவருடைய பகைவருடைய ராஜாக்கள், இத்தனைக்கும் அவங்க தேவனுடைய பிள்ளைகளே கிடையாது, அவருடைய பகைவருடைய ராஜாக்கள் கையில் என்ன பண்ணாருன்னா வித்து போட்டார். அநேக முறை நீங்க வேதத்துல வாசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ராஜாக்கள் என்ன பண்ணாருன்னா பெலிஸ்தீ ராஜா கிட்ட தேவன், ஸ்ரீ ராஜா கிட்ட தேவன் ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, அவங்களை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறார். ராஜாக்கள் ரத்தங்களை நாய்கள் நக்கும்படியே செய்கிறார், ராஜாக்களை விழும்படியே செய்கிறார். இதுக்கு மூல காரணமா இருந்தது யாரு? தீர்க்கதரிசிகள். பிசாசு அரசியல் ராஜா இடத்துல வரும்போது தேவன் தன்னுடைய ராஜ்யமாகிய தீர்க்கதரிசனத்தில் வருகிறார். தேவனுடைய கிங்டம் ராஜ்யம் என்ன? தேவன், தீர்க்கதரிசி, ஜனங்கள். தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? பிரதிநிதி யார் இந்த பூமிக்கு? தீர்க்கதரிசிகள். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவன் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு அவர் உபயோகப்படுத்திய மாத்தியம் தான் என்ன பாத்தீங்கன்னாக்கா தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பயன் உள்ளதாக. அப்ப என்னாச்சுன்னா ஆதி ஆகமத்தில் தொடங்கின இந்த சண்டை, நான் சொல்ல போனா இது ஆதி ஆகமத்தோட சண்டை கிடையாது, ஆதி ஆகமத்துக்கு முன்னாலேயே சண்டை. இது தேவனுக்கும் பிசாசுக்கும் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, பிசாசு தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு மேலாக ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார். பிரச்சனை ஸ்டார்டிங் அங்கதான். தேவன் மாத்திரமே அதிபதியாயிருந்த, ராஜாவாயிருந்த, ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்த இந்த பிரபஞ்சத்திலே அவருடைய ராஜ்யத்திலிருந்தே ஒருத்தன் எழும்பி அவருடைய ராஜ்யத்தை காட்டிலும் வேறொரு ராஜ்யத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் ராஜ்யத்தை உடைக்கும்படியாக செய்தார். முதலாக பரலோகத்திலே தேவனுடைய ராஜ்யம் உடைந்தது. ஒரே ராஜ்யமாயிருந்தது, ஒரே ராஜாவாயிருந்தவர், ஒரே கட்டுக்கோப்பாயிருந்தது. முதல் முறையாக பரலோகத்திலே அந்த ராஜ்யம் உடைந்து 2 பாகங்களாக மாறியது.
தேவன், லூசிபர். தேவனும் அவரை சார்ந்த தூதர்களும் ஒரு ராஜ்யமாகவும், லூசிபரும் அவனை சார்ந்த தூதர்களும் ஒரு குரூப்பாகவும், இப்பொழுது ஒரே ராஜ்யமாக அல்ல, இப்ப 2 ராஜ்யமாக மாறிவிட்டது. அவனால் பரலோகத்திலே ஆட்சி பண்ண முடியவில்லை. யாரால்? பிசாசினால் பரலோகத்தில் ஆட்சி பண்ண முடியவில்லை. அங்க அவனுடைய கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ண அவனால முடியல. தேவன் அவனை தாழ தள்ளிட்டாருன்னு பார்க்கணும். தேவன் தாழ தள்ளும் போது நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா? நிறைய கிரகங்களுக்கு, நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அங்கெல்லாம் அவன் போய் என்ன பண்ணல, விழல. தேவன் பிசாசை தாழ தள்ளிய கிரகம் தான் பூமி. தேவன் சந்திரன் தள்ளி இருக்கலாம், புளூட்டோல, வீனஸ்ல எங்க தள்ளி இருக்கலாம். பிசாசு அப்படியே போய் கிடக்குற, போய் அங்க எப்படி என்ன பண்ணு, போய் சாக அப்படி. ஆனா தேவன் பரலோக சண்டை உண்டாகும் போது, பரலோகத்தில் பிரிவினை உண்டாகும் போது பிசாசை உதவி தள்ளினார். தள்ளும் போது அவர் பிசாசை மற்ற கிரகங்கள் தள்ளவில்லை. அவர் பிசாசை இந்த பூமியின் மீது விழும்படி தள்ளினார். கீழே இந்த பூமியில வந்து விழுந்தவன் என்ன பண்ணானா, நல்லா கவனிங்க, இந்த பூமியில விழுந்த உடனே லூசிபரும் அவருடைய தூதர்களும் என்ன பண்ணா, அழிந்து போய்விடவில்லை. அவர்கள் வாழ்வதற்கான அட்மாஸ்பியர் இந்த பூமியில் இருந்துச்சு. தேவன் ஒருவேளை பிசாசை விழத்தள்ளியவர் ஏன் அழித்து போடவில்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியது. வானத்திலே அவன் பிரிவினை உண்டாக்கும் போதே, தேவன் ராஜ்யத்தை அவன் 2ஆக உடைக்கும் போதே, தேவன் பிசாசை அழித்து போடாமல் அவனை தள்ளி விட்டதன் நோக்கம் என்ன? தேவன் பிசாசை, லூசிபரை விழத்தள்ளினாரே தவிர தேவன் லூசிபரை அழித்து போடவில்லை. தேவன் லூசிபரை அவன் ராஜ்யத்துக்கு அவன் இடைவிழா இருக்கும் போது, பிரிவினை கொண்டு வரும் போது, அவனையும் அவனை சார்ந்த தூதர்களையும் அழித்து போட்டிருக்கலாம். அது தேவனுக்கு மிகவும் எளிதான காரியம். நல்லா கவனிங்க, இஸ்ரேல் மக்கள் தப்பு பண்ணும் போது அவருடைய அக்னி வந்து பட்சித்து போட்டு எல்லாரையும். அதே போல தேவன் பிசாசு தப்பு பண்ணும் போது, இஸ்ரேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது, மோசையினுடைய காலத்தில் பார்க்கும் போது தேவனுடைய அக்னி புறப்பட்டு அந்த பாளையத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆயிரக்கணக்கான மக்களை வர ஒரு செகண்ட்ல கொண்டு போட்டுருது. அப்ப இந்த பூமியிலே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த ஜனங்களை தேவனுடைய அக்னி பட்சித்து அழிக்க போடக்கூடியமானால், பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்த அந்த லூசிபரையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தேவனுடைய அக்னி ஏன் அழித்து போடவில்லை? அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்யும். சாப்பாடு கேட்கும்போது, தண்ணி கேட்கும்போது, காடைகளை கேட்கும்போது, மோசஸ் விரோதமாக முறுமுறுக்கும் போது, மோசஸுடைய ராஜ்யம் ஒரு தீர்க்கதரிசிக்கு விரோதமாக பேசும்போதே தேவனுடைய கோபம் பட்சித்து அவளை மோசை விலகி போயிட்டு நான் அவங்களை என்ன பண்றேன், அழிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு அவருடைய அக்னி பட்சித்து எத்தனை 1000 பேர் இறந்தாங்க, எத்தனை முறை இறந்தாங்க. அங்கேயாவது திறப்பட நிற்கிறதுக்கு மோசஸ் இருந்தாப்புல. ஆனா பரலோகத்துல திறப்பட நிற்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஏன் அப்ப தேவன் பிசாசு லூசிபர் அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணும்போது லூசிபரையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் அவர் அக்னிக்கிரையாக அழித்து போடவில்லை? ஒரு பெரிய கேள்விக்கு. அவனை கீழே தள்ளியவர், அவனை தாழ தள்ளியவர், அவனை வேற கிரகங்களுக்கெல்லாம் விட்டுவிட்டு, சந்திர மண்டலம் இருக்குது, மற்ற மண்டலங்கள் இருக்குது, அதைக்கெல்லாம் விட்டுவிட்டு
தேவன் அவனை பூமியின் மேல் ஏன் தள்ளினார்? இரண்டாவது ஒரு கேள்வி. எந்த பூமியின் மேல் அவர் லூசிபரையும் அவனுடைய சார்ந்த தூதரும் தள்ளிவிட்டாரோ அதே பூமியிலே தேவன் மனுஷை சிருஷ்டிக்க வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு நபர் பல ராஜ்யத்திலே தேவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணி அவர் ராஜ்யத்தை உடைக்கும்படியா முயற்சி பண்ணி ஒரு திருடன், ஒரு கள்ளன், ஒரு ஏமாற்றுபவன், ஒரு பொய் பேசுபவன் ஒருவனுக்கு குடியிருக்கிறானோ அவன் குடியிருக்கிற தேசத்திலேயே தேவன் மீண்டும் தன் குமாரனை உண்டாக்குவதற்கான காரியம் என்ன? பிசாசை தேவன் அழித்து போடாமைக்கு அக்னி கிரையாக மேல் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளுவதற்கு காரணம் என்ன? அவன் எதற்காக ஆசைப்பட்டானோ, அவன் எதை செய்ய விரும்பினானோ அதை இந்த பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். அவன் எந்த அதிகாரத்தை விரும்பினானோ, எந்த ராஜ்யத்தை விரும்பினானோ, ஜனங்கள் தன்னை ஆராதிக்க விரும்பினானோ அதை பிசாசு இந்த பூமியில பெற்றுக் கொண்டிருக்கிறான். அவன் சர்வ சிருஷ்டியும் பெற்றுக் கொள்ளவில்லை, ஆனால் பூமியில அவன் பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் அவனை ஆராதிக்கிறார்கள், ஜனங்கள் அவனை வணங்குகிறார்கள், ஜனங்கள் அவனை போற்றுகிறார்கள். எல்லாம் கவனிங்க. இதான் அவன் விரும்பினான். இதைத்தான் அவன் விரும்பினா அதான் பெற்றுக்கொண்டான். இதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவனை ஏன் விட்டு வைத்தார்? அல்லேலூயா. அடுத்த காரியம், தேவன் பிசாசை இந்த பூமியின் மீது கீழே விழ தள்ளும் போது இந்த பூமியினுடைய நிலை என்னவாய் இருந்தது? நல்லா கவனிக்கிறீங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாகவே ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கு முன்பதாகவே ஒரு பிரபஞ்சம், ஒரு உலகம், ஒரு ராஜ்யம் இருந்தது. அதை வாசிக்கிறோம். பிரசங்கித்திருக்கிறார். அங்கு பெரிய பெரிய ராட்சத மிருகங்கள் இருந்தது. டைனோசரஸ், மேமூத் போன்ற பெரிய மிருகங்கள் இருந்தது. நாம் யோபுடைய புத்தகத்தை வாசிக்கிறோம். அது வேற ஒரு உலகம் இந்த பூமி மேல் இருந்தது. அழகாக பேசுகிறார். அதை குறித்து இந்த விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்துக்கும் ஆதியாகமம் 1 அதிகாரம் 2 வசனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு என்று சொல்கிறார். இந்த பூமியை தேவன் உண்டாக்கி எத்தனையோ கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பூமியின் மேல் ஆதாம் வந்துதான் 6000 வருஷங்கள் ஆகுது தவிர, நம் ஆதாமிலிருந்து தான் இந்த 6000 வருஷங்கள் கணக்கு போடுறோமே தவிர, பூமி உண்டாக்குனதிலிருந்து 6000 வருஷம் நம்ம கணக்கு போடவில்லை. பூமி உண்டாகி 1000 வருஷம் தான் ஆச்சு என்று நாம் சொல்வோம். ஆனால் அறிவியல் நம்மை 2 நிமிஷத்துல பைத்தியக்காரர்களாக மாற்றிவிடும். ஏனென்றால் இந்த பூமி உண்டாகி கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி சயின்டிஸ்ட்கள் அழகாக நமக்கு ப்ரூவ் பண்ணிடுவாங்க. நம்ம பைபிள் பிரகாரம் இந்த பூமியை உண்டாக்கி தேவன் உண்டாக்கி 6000 வருஷத்தை ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க 2 நிமிஷம் நம்மளையும் பைபிளையும் போய் ஆக்கிடுவாங்க. அதான் தீர்வாரு. ஆதாம் இந்த பூமிக்கு வந்துதான் 6000 வருஷங்கள் ஆச்சு தவிர, இந்த பூமி உண்டாக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருஷங்கள் ஆயிட்டு. அவன் எப்போ பிசாசு கீழே தள்ளப்பட்டார் என்று சொல்லி எனக்கு செகண்ட் பீரியட் யாருக்கும் தெரியாது.
பிசாசு எப்போ பரலோகத்துல பாவம் செஞ்சான், எப்போ தேவன் அவன் மேல கோபப்பட்டாரு, எப்போ தேவன் அவனை தள்ளினாரு, எப்போ அவன் பூமி மேல் விழுந்தான்றது யாருக்குமே சர்டன் பீரியட் டைமிங், எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை கோடி வருஷம் ஆச்சு யாருக்குமே தெரியாது. பிசாசு எத்தனை வருஷமா எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறான்றது எத்தனை பேர் தெரியாது. அதான் கவனிங்க. மனுஷர்களாகிய நமக்கு 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், 100 வருஷம் தான் ஜீவியம். ஆனா எத்தனை வருஷமா இந்த லூசிபரும் அவனுடைய தூதர்களும் உயிரோடு இருக்கார்கள் என்று சொல்லி கணக்கு கிடையாது. அப்படி என்றால் மனுஷர்களுடைய ஜீவியத்துக்கும் இந்த தூதர்களுடைய ஜீவியத்துக்கும் என்ன வேறுபாடு? அவர்கள் ஏன் காலத்தின்படியாய் மரித்து போவது கிடையாது? ஒரு காலப்போக்கிலே கால கெடுவிலே மறிக்கக்கூடிய ஒரு பிராணியாய் லூசிபரும் அவனுடைய பிரஜைகளும் இருப்பார்களே. ஆனால் அவர்கள் ஒரு 1000 வருஷமோ 2000 வருஷமோ கோடி வருஷமோ ஒரு லட்சம் வருஷமோ இருந்துட்டு என்ன பண்ணிருக்கணும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிட்டு. ஒரு லூசிபர் இறந்து போயிருப்பான், அவனோட பையன் வந்திருப்பான், அவன் பையன் வந்திருப்பான். ஆனால் இந்த மிருகமாகிய இந்த லூசிபர், இந்த தூதனாகிய விழுந்து போன தூதனாகிய இந்த லூசிபருக்கு எத்தனை ஆயிரங்கள் லட்சம் வருஷங்களாக உயிரோடு இருக்கிறான் என்பது தெரியாது. அப்படி என்ன இன்னொரு கேள்வி எழுப்பியது, தூதர்களுடைய பிராணனுக்கும் மனுஷனுடைய பிராணுக்கும் வித்தியாசம் என்ன? மனுஷர்கள் வயதாகி இறப்பது போல தூதர்கள் ஏன் இன்னும் இறக்கவில்லை? அவர்கள் பாவத்தில், மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே அவனுடைய ஆயுஷ் நாட்கள் குறைஞ்சிருச்சு. ஆனால் பிசாசனவன் லூசிபர் பாவத்தில் விழுந்து லட்சக்கணக்கான வருஷம் ஆயிடுச்சு, அவன் இன்னும் ஏன் முடிவடையவில்லை? அவன் ஏன் இன்னும் இறக்கவில்லை? அப்படின்னால் இறப்பு என்பது மனிதனுக்கு மாத்திரம்தானா? தூதர்களுக்கு இல்லையா? அழிவு என்பது மனிதனுக்கு மாத்திரம்தானா? பாவம் செய்த ஆதாமுக்கு தேவன் ஒரு காலகட்டத்தை குறித்தாரு, ஒரு நாளுக்குள்ள சாவா என்று சொல்லி. அப்ப இந்த சாவு என்பது பாவம் செய்த ஆதாமுக்கு மாத்திரமா? ஆதாமுக்கு முன்பாகவே பாவம் செய்த லூசிபருக்கு அந்த பாவம், அது சாவு என்ற காரணம் ஏன் வரவில்லை? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டு. அப்படி மனசு சொல்லவில்லை. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, this Bible is not a onion business. இது ஏதோ வெங்காயம் விற்கிற கதை கிடையாது. நாம் வாசித்துக் கொண்டிருக்கிற இந்த வேதாகமும் தேவன் என்பது ஏதோ ஒரு 4 அதிகாரத்தை படிச்சுட்டு 4 காரியங்களை பார்த்துட்டு ஒரு வெங்காய வியாபாரம் கிடையாது. This book is a mysterious book. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் ஒரு ரகசியமான ஒரு புத்தகம் இருக்குமானால் அது பைபிள். இந்த பைபிள் இந்த பூமியை பற்றி மட்டும் பேசுறது கிடையாது. இது அண்ட சராசரங்களை பற்றி பேசுகிறது. இது ஆதாமிலிருந்து வெளிப்படுத்த மாத்திரம் பேசுவது கிடையாது. இது கோடிக்கணக்கான வருஷங்களுடைய ஹிஸ்டரியை புரட்டி போட முடியும். இது நம்மளை ஆதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. சகோதரர்களே, ஏன் பிசாசுக்கு ஒரு முடிவு வரவில்லை? ஏன் பிசாசு ஆகவில்லை? அவன் தவறு செய்யும் போது தேவன் ஏன் அவனை அழித்து போடவில்லை? சாதாரண மக்கள் தப்பு செய்யும் போதே அக்னி பட்சித்து போட்டதே, பூமியில் இருக்கும் போதே பரலோகத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே பரிசுத்தமான ஸ்தானத்திலே தேவன் வாசம் செய்யக்கூடிய ஸ்தலத்திலேயே அவன் தேவனுக்கு விதமாக முரட்டாட்டம் பண்ணியிருக்கும் போது அவனையும் அவன் சார்ந்த தூதர்களையும் தேவன் ஏன் அழித்து போடவில்லை? தாத்தானையும் கோரானையும் ஆகானையும் அவனை சேர்ந்தவர்களையும் அழித்து போட்ட தேவன் மோசைக்கு விரோதமாக எழுப்பி தாத்தானையும் கோரானையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவன் கூட்டத்தையும் அழித்து போட்ட தேவன் தேவனுக்கே விரோதமாக எழும்பிய லூசிபரை விட்டு வைத்தார். மோசைக்கே விரோதமான பேசிய மனுஷனை அழித்து போட்ட தேவன்
தேவனுக்கு முன்பாக போராட்டம் பண்ணின, தேவனுக்கு விரோதமாக பேசின, தேவனுக்கு விரோதமாக காரியங்களை செய்த, தேவன் ராஜ்யத்தை உடைத்து போட்ட, தேவனுடைய தூதர்களை குழப்பி போட்டு அவனுடைய வசமாக்கி கொண்ட அப்படிப்பட்ட ஒரு நபரை தேவன் ஏன் விட்டு வைத்தார்? தேவன் ஏன் அவனை அழித்து போடவில்லை? அவன் தேவனிடம் அதிகமாக வல்லமை உள்ளவனா? அவன் தேவனிடம் அதிகம் வல்லமை உள்ளவனா? இல்லை தேவனுக்கு சமானமானவனா? இல்லை தேவன் அந்த நேரத்தில் அவனை அழித்து போட விரும்பவில்லையா? அவனை ஏன் விட்டு வைத்தார்? இந்த யுத்தம் பூமியில் தொடங்கிய யுத்தம் கிடையாது, இது வானத்தில் தொடங்கிய யுத்தம். அப்ப வானத்தில் தொடங்கின யுத்தம் அவனை தேவன் உதவி தள்ளும் போது, அவனை சரியான இடத்துக்கு உதவி தள்ளும் போது அவன் எங்க விழுவான் என்று தேவனுக்கு தெரியாதா? அவனை தேவன் உதவி தள்ளின டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அவன் போய் ஒரு சந்திர கிரகத்திலேயோ ஒரு புளூட்டோலையோ ஒரு மற்ற கிரகத்திலேயோ விழவில்லை. அவன் தேவன் உதவி தள்ளும் போது சரியாக அவன் பூமியில வந்து விழும்படி செய்தான். இந்த பூமியிலே வந்த அவன் இந்த பூமியிலே இருந்த சூழ்நிலை பிசாசும் அவனுடைய தூதர்களுக்கும் வாழ எதுவா இருந்தது. இப்ப இதுல வாசிக்க குறைந்தியல்ல, வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகள் உண்டு சொல்லி. இந்த மாம்சம் ரத்தமும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்ப பூமியில வாழ்றதுக்கான அட்மாஸ்பியர் வேற, பாடியும் ரத்தமும் வேற. பரலோகத்தை வாழக்கூடிய அட்மாஸ்பியர் வேற. ஆனா பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தூதர்கள் எப்படி பூமியில வாழ முடிஞ்சது? நாம் இந்த மாம்சத்திலும் ரத்தத்திலும் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. அங்குள்ள மேனிகள் வேற என்று சொல்லி, அங்குள்ள சைரங்கள் வேற என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். ஒன்று குறைந்திய 15வது அதிகாரம். நாற்பதாம் வருஷம் 33 வருஷம் 38 வருஷம். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சம் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. அல்லேலூயா. வானத்துக்குரிய மேனிகள் உண்டு என்று சொல்லும் போது, வானத்துல ஒரு கிரகமும் ஒரு நட்சத்திரம் மாத்திரம் கிடையாது. வானத்துக்குரிய மேனிகள் வேறு. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகள் ஒரு மேனிக்காது இல்ல. அங்க வானத்தில் நீங்க பார்க்கும்போது, வானம் பிரபஞ்சம் என்பது மில்கி வே என்று சொல்லும் போது, நம்ம அதை ஸ்டார் பிளாஸ்ட், நம்ம யூனிவர்ஸ் என்று அழைக்கும் போது, அந்த யூனிவர்ஸ்ல நம்ம ஒரு சின்ன பூமி என்ற ஒரு கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பூமி காட்டில் லட்சக்கணக்கான பெரிய பெரிய கிரகங்கள் எல்லாம், நட்சத்திரங்கள் எல்லாம் பூமியில் இருக்கு, பிரபஞ்சத்தில் இருக்கு. இந்த பூமி மாத்திரம் தான் பெருசு மாதிரியும், மற்ற நட்சத்திரங்களும் சின்ன 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 உடச்சு போட்ட துண்டு மாதிரியும், நம்ம தான் பெரிய கிரகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்.
நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா மேல வானம் கீழே பூமி, அவ்வளவுதான். இந்த வானத்துல தேவன் இருக்காரு, பூமியில் நம்ம இருக்கிறோம். இந்த வானம்ன்றது ஒண்ணு கிடையாது, இது ஒரு பிரபஞ்சம். அதை கவனிங்க. நம்முடைய 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 சிந்தனை என்னன்னாக்கா, மேலே ஒரு நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம் இல்லையா, மேலே ஒரு டெரஸ், கீழே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். கீழே ஒரு தரை, மேலே ஒரு டெரஸ். இதே போலதான் மேலே டெரஸ் மேலே தேவன் இருக்காருன்னு, கீழே தரையில் நம்ம உட்காந்துட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கணும். இதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கணும். இது வெறும் டெரஸும் பூமி கிடையாது, கீழே தரையும் கிடையாது. நம்ம ஒரு தரையிலே இல்லை. நம்ம ஒரு டெரஸ்ன்ற ஒரு காரியமே கிடையாது, வானம்ன்ற ஒரு காரியமே கிடையாது. நம்ம மிதந்துகிட்டு இருக்கோம். நம்மை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகங்களும் நட்சத்திரங்களும் மிதந்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சத்தில். இது எப்படி தரை வானத்தை மேல ஒரு டெரஸ், கீழே ஒரு தரை, சட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம், மேல டெரஸ் மேல தேவன், அப்படி ஒரு காரியமே கிடையாது. நம்ம ஒரு பூலோகமாக, ஒரு பூமியாக, ஒரு உருண்டையாக அந்தரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எப்படி அந்தரங்கள் தொங்கிக் கொண்டிருக்கிறோமோ, நம்ம போல அநேக லட்சக்கணக்கான நம்மை காட்டிலும் பெரிய பெரிய அத்தனை 1000 லட்சம் மடங்கு பெரிய பெரிய நட்சத்திரங்களும் எப்படி தொங்கிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சம் என்பது தொங்கிக் கொண்டிருக்குது. எதுவுமே ஸ்டேபிளா ஒரு இடத்துல அப்படி விற்கும்படியா எதுவுமே இல்லை. இப்படி ஏதோ பூமி என்பது இப்படி ஒரு பெரிய ஒரு தடம் இருக்குது, தடம் மேல பூமி இல்லை. இப்படி எந்த நட்சத்திரங்களும் இப்படி பூமி மேல உட்காந்துட்டு இல்லை, எல்லாமே தொங்கிட்டு இருக்கு. அப்படியே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, எல்லாமே எது மேலேயும் ஸ்டேபிளா உட்காரல. அந்த பூமியினுடைய இப்படி உருண்டையாக்குன்ற அந்த பூமியினுடைய இந்த பக்கத்தில் நிற்கிறவன் என்ன பண்றான், இப்படி நிற்கிறான். அவனுக்கு கால் இப்படி இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தலை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கிற தலை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது. இந்த பக்கம் தலை எப்படி இருக்குது. இவனை இந்த பூமியில தேவன் இந்த பூமி சக்தி எது வச்சாருனாக்கா, இவன் இந்த பூமியை விட்டுட்டாருனாக்கா இவன் பிரபஞ்சத்தில் அப்படியே மறந்துட்டே இருப்பான். அப்படியே எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நிறைய கிரகங்கள் இருக்குது. இந்த கிரகத்தில் என்ன பண்றான், ஒட்டிட்டு இருக்கான். இந்த ஒற்ற இந்த உலகத்தில் எப்படின்னாக்கா, இந்த இடத்துல நார்த்னாக்கா இந்த நார்த்தில் இப்படி கால் இப்படி இருக்குது, தலை இப்படி இருக்குது. இந்த இடத்துல ஈஸ்ட்னா இந்த இடத்துல கால் இப்படி இருக்குது, தலை இப்படி இருக்குது. இந்த கிரகங்களுக்கு கால் எல்லாருமே இந்த ரவுண்டா இருக்கக்கூடிய இந்த பூமியில ஒட்டிட்டு இருக்காங்க. இப்படி இப்படி நாலா பக்கமும் சவுத் போல் இருக்கிற, நார்த் போல் இருக்கிற, இப்படி தலை எப்படி தலை எப்படி தலை எப்படி தலை. இப்போ ஒரே ஒரு இந்த பூமியில இந்த புவிப்பு சக்தி விட்டுட்டாக்கா இவன் அப்படியே பறந்து 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 என்ன பண்ணுவாங்க, போயிட்டு இருப்பான்னு தவிர இவன் எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார முடியாது. இவன் இந்த பூமியில பிடிச்சு வச்சிருக்கிறது, பூமியை விட்டு போகாதபடிக்கு அவன் என்ன பண்ணா, பூமி விட்டு அவன் பறந்து போயிடாதபடிக்கு ஒரு சக்தி பிடிச்சு வச்சிருக்கிறது. அதுதான் புவிப்பு சக்தி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும்போது, மில்கி வேலை நாம் பார்க்கும்போது, நாம் வாழ்ந்து கொண்டதான இந்த பூமி கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன புள்ளி மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய நட்சத்திர கூட்டத்தில் இந்த பூமியானது கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய புள்ளி. அவ்வளவுதான். அவ்வளோ பெரிய கூட்டத்தின் மத்தியில் இதுவும் ஒரு கிரகம். லட்சக்கணக்கான கூட்டத்தின் மத்தியில் இது ஒண்ணு.
அப்ப லட்சக்கணக்கான கிரகங்கள்ல அதுவும் வானம் தானே. அப்ப இங்க போடுறது வானத்துக்குரிய மேனிகள் உண்டு. அப்ப அடுத்த கேள்வி வருது, வானத்துல எத்தனை மேனிகள் உண்டு? எத்தனை விதமான ஜனங்கள் உண்டு? எத்தனை விதமான மேனிகள் உண்டு? வானத்துக்குரிய மேனிகள் உண்டு. பூமியில வாழ்றதுக்கு தனியான ஒரு மேனி இருக்கு. இந்த பூமியில வாழணும் அப்படின்னா அந்த மேனில இருந்தால்தான் பூமியில வாழ முடியும். இப்ப நம்ம வந்து மனுஷனா பிறந்ததுனால அந்த புவிப்பு சக்தி நம்மளை பிடிச்சு வச்சிருக்கு. மிருகங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கு. அப்ப இந்த பூமியில வாழணும் அப்படின்னா அந்த புவிப்பு சக்திக்கு ஏற்ற பிரகாரமாக அந்த பிராணி பூமியில பிறக்கணும். அப்ப சக்தி என்ன பண்ணணும்னா அந்த பூமியில இருந்து அந்த பிராணி பறந்து போகிற வரைக்கும் அந்த புவிப்பு சக்தி அவனை பிடிச்சு வச்சு. அப்ப இந்த பூமியில வாழ்றதுக்கு, அட்மாஸ்பியர்ல வாழ்றதுக்கு இந்த பூமிக்கு சைரம் என்ன பண்ணணும்னாக்கா அதற்கு ஏற்றபடி உண்டாகப்பட்டிருக்கு. இந்த பூமியில தண்ணி இருக்குது, அதனால தண்ணி குடிக்கிறோம். இந்த பூமியில நிலமும் பஞ்சபூதங்கள் இருக்கு, அந்த பஞ்சபூதங்கள மூலமா நம்ம சைரம் உண்டாக்கப்பட்டிருக்கு. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் ஆதாமை முதலாக உண்டாக்கும் போது அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடவில்லை. தேவன் தன்னுடைய சாயலாக ஆதாமை உண்டாக்கினார். தேவன் உண்டாக்கின மனுஷன், தேவனுடைய சாயலாக உண்டாக்கப்பட்ட மனுஷன் பூமி என்ற ஒரே ஒரு கிரகத்தில் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் அல்ல, அவன் அண்ட சராசரங்களிலும் வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட சைரம். ஒன்னாம் அதிகாரத்தில் தன்னுடைய சாயலாக தன் விருப்பத்தின்படியாக மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி தேவன் உண்டாக்கிய அந்த மனுஷன் பூமியிலே மாத்திரம் வாழ்வதற்காக உண்டாக்கப்பட்ட மேனி கிடையாது. எப்படி தேவன் அண்ட சராசரங்களில் வாசமா இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளைகளும் அண்ட சராசரங்களில் வாசமா இருப்பதற்காக அண்ட சராசரங்களில் வாசமா இருக்கக்கூடிய ஒரு மேனி தான் முதலாம் அதிகாரத்தில் ஆதாம் கொடுக்கப்பட்ட மேனி, மனுஷன் கொடுக்கப்பட்ட மேனி. ஆனால் அந்த மனுஷன் பூமியிலே வாழ்வதற்காக உண்டாகப்பட்ட ஒரு மேனிதான் ஆதாம். அண்ட சராசரங்களிலும் தேவன் இருக்கும்படியாக உண்டாகப்பட்ட சைரம் தான் லோகாஸ். அண்ட சராசரங்களிலும் தேவன் இருக்கும்படியாக உண்டாகப்பட்ட ஒரு சைரம் தான் கிறிஸ்துஸ். ஆனால் பூமியிலே அவர் வாழும்படியாக உண்டாகப்பட்ட சைரத்தின் பேர் தான் இயேசு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய சாயலாக உண்டாக்கினார் இல்லையா? தேவன் அண்ட சராசரியும் ஜீவிக்கக்கூடிய தேவன். வானத்துல எங்க போனாலும் அவருடைய மேனி வாசம் செய்யும். அவர் வானத்துக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துல, ஆகாயத்துல, யூனிவர்ஸ்ல எங்க போனாலும் தேவனால் ஜீவிக்க முடியும். அவர் உலகத்துக்குரிய, பிரபஞ்சத்துக்குரிய தேவன். அந்த சைரத்தை தான் தேவன் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தன்னை சாயலாக மனுஷன் உண்டாக்கினார். அது மனுஷன், அவருடைய பிள்ளை. ஆனால் 2ஆம் அதிகாரத்தில் தேவன் உண்டாக்கிய மனுஷன் யார் என்றால் இந்த பூமியிலே வாழும்படியான ஒரு மேனியை உண்டாக்கினார். இந்த பூமிக்குரிய மேனியை உண்டாக்கினார். தேவன் இந்த பூமியிலே வாழும்படியாகிய உண்டாக்கிய மேனியின் பெயர் தான் இயேசு. தேவன் அண்ட சராசரங்களில் வாசமாக இருப்பதற்காக உண்டாக்கிய சைரம் தான் கிறிஸ்து. ஆனால் இயேசு சொல்றார், நான் இந்த பூமி அழிஞ்சு போனாலும் நான் போகிறேன், ஆனால் கிறிஸ்து உங்களுக்கு திரும்பி வருவார், ஆவியானவர் திரும்ப வருவார். நான் பூமியிலிருந்து வந்தேன், பூமிக்கு நான் போயிடுறேன்.
ஆனால் கிறிஸ்துவானவர் ஆவியானவர் என திரும்ப உங்களுக்கு அனுப்புவேன். நான் போகாமல் அவர் வரமாட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த லோகோஸ் ஆகிய தேவன் யூனிவர்ஸ் முழுவதும் வாசம் பண்ணக்கூடிய மேனிகள் இருக்கு இல்லையா, எல்லா மேனிகளுக்கும் மேலான மேனி. அவரால் எங்க வந்தாலும் போலாம், புளூட்டோக்கு போலாம், இது போலாம், மெர்க்குரி போலாம், எங்க போலாம். அவர் எந்த சூழ்நிலையும் அவர் அழித்துப்பட முடியாது. அது யூனிவர்சல் மேனி. அந்த மேனியில் தான் மனுஷனை தேவன் உண்டாக்கினார். அவருடைய குமாரனையும் குமாரத்தையும் தேவன் உண்டாக்கினார். குமாரன் என்று சொல்லலாம். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆதாமை பூமியிலிருந்து உண்டாக்கும் போது மண்ணை எடுத்து பிசைந்து தண்ணீரும் மண்ணும் பஞ்சபூதங்களை உண்டாக்கும் போது அந்த மேனி இந்த பூமிக்கேற்ற மேனி, வானத்துக்குரிய மேனில் உண்டு, பூமிக்குரிய மேனில் உண்டு. இந்த பூமியில வாசம் பண்ணுவதற்கு ஒரு தேவைப்படுது. அதை புரிப்பு சக்தி பிடித்து வைத்துக் கொள்ளும். அவன் தண்ணீரை குடிப்பான், அவன் ஆகாரங்களை புசிப்பான். இந்த சரீரத்தில் எப்படி பூமியில என்ன கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் இருக்குதோ அதே போல சரீரத்தில் கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்கும். இந்த பூமியில வாழ்வதற்கேற்ற ஒரு சூழ்நிலை, பூமியில வாழ்வதற்கேற்ற ஒரு கூடாரம், இந்த பூமியில வாழ்வதற்கேற்ற ஒரு ஒரு உடை. வெப்பமான பகுதிக்கு போகும்போது நம்ம வெப்பமான ஒரு உடையை போட்டு அதுக்கேற்ற உடையை போட்டுக் கொள்கிறோம். குளிரான இடத்துக்கு போகும்போது நம்ம ஒரு உடையை அதே போல பூமியிலே தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக தேவன் உடுத்திய உடைதான் இந்த சரீரம். அல்லேலூயா. இதை விட விளக்கம் சொல்ல முடியாது. குளிர்காலங்களில் குளிர்காலத்துக்கு ஏற்ற துணியை போட்டுக் கொள்கிறோம், வெயில் காலங்களில் வெயில் காலங்களுக்கு ஏற்ற ஒரு துணியை போட்டுக் கொள்வோம். அதே போல பூமியிலே வாழ்வதற்காக தேவன் நமக்கு போட்ட ஒரு துணி தான் இந்த சைரமும், இந்த நரம்பும், இந்த ரத்தமும், இந்த நாளங்களும், இந்த சைரமும், இந்த முடியும், இந்த கையும், இந்த காலும், இந்த விரல்களும். அல்லேலூயா. இந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா போதும் நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் சந்திப்போம். இன்னும் அநேக காரியங்களோடு கூட சந்திக்குவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ரொம்ப அதிகமான காரியத்தில் அவங்களுக்கு போட்டு சொல்ல விரும்பல. இது பஸ் தியானிங்க, இந்த செய்தி தியானிங்க. ரொம்ப முக்கியமான காரியம், நிறைய காரியங்கள் இதுல இருக்கு. இது திரும்ப திரும்ப கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, தியானிங்க. வேதாகம் என்பது ஒரு ரகசியமான புத்தகம். இதை நீங்க தியானிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்க யாரு. அதான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சிருஷ்டியில் ஒரு பாகம் கிடையாது, நீங்கள் சிருஷ்டி கர்த்தரில் ஒரு பாகமா இருக்கீங்க சொல்லி. நீங்கள் சிருஷ்டிகள் இந்த பூமியில சிருஷ்டியில் ஒரு பாகமாக இருந்தால் இந்த பூமியில பார்த்தா உங்களால் வாழ முடியும். ஆனால் நீங்கள் சிருஷ்டி கர்த்தரில் ஒரு பாகமாக இருந்தால் அந்த சராசரில் உங்களால் வாழ முடியும். அதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்ம உண்டாக்கி செய்கிறோம். தியானிங்கள். தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். ஏகத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தேவனாய் கர்த்தாவே, ஒரு நன்மையான தேவரையா, அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான ஒளி வாசம் செய்கிறவரே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியே, வெளிச்சமே, தீபமே, அந்த உண்மையான வெளிச்சம், தீபம், ஒளியை அறியாத படிக்கிற ஜனங்கள் விளக்கையும் கற்பூரத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மையான வெளிச்சம் என்பது என்ன? அந்த லோகாஸ் என்பது என்ன? அண்டசராசனங்கள் வாசம் பண்ணக்கூடிய தேவன் யார்? அதே ரூபத்தில் என்னை ஏன் தேவன் படைத்தார்? நான் அந்த பூமியில் வாழ்வதற்காக மாத்திரம் உண்டாக்கப்பட்டேனா, இல்ல அண்ட சராசனங்கள் வாழ்வதற்கான மேனியுடையவனா இருக்கிறேனா? நான் பெற்றுக்கொண்ட சைரம் அந்த பூமியில வாழும்படியாக உண்டாக்கப்பட்ட மேனியா இருக்கலாம். ஆனால் எனக்குள் இருக்கிற ஆத்மா அண்ட சராசனங்கள் வாழும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறதா? நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? ஏன் உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? என்னை குறித்தான தேவனுடைய நோக்கம் என்ன? ஓ தேவனே, என் கண்களை திறந்தரணும். பரலோகத்தில் என் பிதா இதை வெளிப்படுத்தான் என்று சொல்லி சொன்னீங்க, பேதுரு சொன்னீரே, அதே போல பரலோகத்தில் இருக்கிற என் பிதா எனக்கு இதை வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும். என்னோட பேசும், எங்களோடு கூட பேசுங்க. இரக்கம் பாராட்டுங்க ஐயா. செய்தி கேட்டுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதியும். இதற்கான பிளாட்ஃபார்ம் உண்டாக்கி கொடுத்த சகோதரன் ரூபனையும், சகோதரன் லாரன்ஸையும், சகோதரன் பிலிப்பையும், மற்ற ஒவ்வொரு சகோதரியும் ஆஸ்வதிங்க. செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரர்கள் ஒவ்வொருவரும் ஆஸ்வதிங்க. கிருபையோடு கூட இருக்கட்டும்.
இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய கிருபையும் அன்பு சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.